வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிஜேபி மூத்த தலைவரும் மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை அமைச்சருமான திரு சிவராஜ் சிங் சௌஹானின் பிறந்த நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நாட்டின் விவசாயம் மற்றும் விவசாயிகளின் நலனிலும் கிராமங்களின் வளர்ச்சியிலும் திரு சௌஹான் முக்கிய பங்காற்றி வருகிறார் என்று பிரதமர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளங்கலை பட்டப்படிப்புக்கான பொது நுழைவுத் தேர்வுகளுக்கான விண்ணப்பங்கள் தேசிய தேர்வு முகமை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. மாணவர்கள் வரும் 22ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் மேலும் விவரங்களுக்கு www.cet.nta.nic.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம் என்றும் பல்கலைக்கழக துணைவேந்தர் திரு கிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் இந்திரா காந்தி சதுக்கம் வரை 1000 கோடி ரூபாய் செலவில் 4 வழி மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளதாக பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த அவர், கடலூர் சாலையை விரிவுபடுத்துவது, புதிய பாலங்கள் கட்டுவது உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்றும் கூறினார். லாஸ்பேட்டை குடிநீர் பிரிவு கருவடிக்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை கருவடிக்குப்பம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என்று பொதுப்பணித்துறையின் பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் செய்திக்குறிப்பு வெளியிட்டுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் கோவா அணி 2-0 என்ற கோல் கணக்கில் முகமதன் அணியை வென்றது. இன்று இரவு 7:30 மணிக்கு ஜம்ஷெட்பூரில் நடைபெறும் போட்டியில் ஜம்ஷெட்பூர் அணி ஒடிசா அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.